இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஆமாங்க, ஒரு ஸ்பெஷல் கொழுக்கட்டை, சிம்பிள் பட் ஸ்பெஷல் மணி கொழுக்கட்டை. இது வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் பாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நிறைய வாட்டி பார்க்குறேன், ஸ்நாக் பாக்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எத்தனை விதமான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட் தான். ஆனால் இது நம்ம ஈஸியாக ஸ்டீம் பண்ணி வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அழகாக பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், பஞ்சாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி இதயம் வழங்கும் ஒரு அருமையான மணி கொழுக்கட்டை. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக் அவுட். இந்த கொழுக்கட்டையை 2 ஸ்டேஜாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கொழுக்கட்டை, அந்த அரிசி மாவு வச்சு அதை குக் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஹாட் வாட்டரில். அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி அந்த பொடியில் அழகாக டாஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேன் எடுத்துக்கிறேன், ஒரு பாத்திரம், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது மாதிரி எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரப்போ பாசிப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன். ஸோ லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ அந்த ஸ்டேஜில் தண்ணியை நீங்கள் இதெல்லாம் சேர்த்துடுங்க. ஸோ இந்த பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் வறுத்தோடனே அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு அதில் நம்ம அரிசி மாவை சேர்க்குறோம். அப்போது ஒரு நல்ல ஒரு வாசனை, நல்ல உள்ள அதாவது கொழுக்கட்டை வந்து எப்பொழுதுமே உள்ளே வந்து நம்ம அப்படியே பண்ணுறப்போ உள்ள ஒரு டேஸ்ட்டோ ஃப்ளேவராக இருக்காது. பட் இதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுருவோம். அந்த தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்துருவோம் இதில். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதித்து இப்போ வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம சிம்மரில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற அரிசி மாவு இதில் சேர்ப்போம். எப்பொழுதுமே அதில் உப்பு வந்து செக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் ஒரு உப்பு கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம். ஏன்னா அந்த அரிசி மாவு சேர்க்குறப்போ அது நமக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதாவது வந்து எவ்வளோ அரிசி மாவு எடுத்துருக்கணும், கிட்டத்தட்ட அதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே வந்து சில அரிசி மாவு தண்ணி நிறைய இழுக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டாண்ட் பை நீங்கள் எப்பொழுதுமே கையில் வச்சுங்க, சிம்மரில் வச்சுங்க. ஸோ அது நல்ல சூடாக இருக்கிறப்பவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போது இது அப்படியே ஒரு பவுலில் எண்ணெயை தடவி அதில் நம்ம எடுத்து வச்சிடுறோம். இது கொஞ்சம் இந்த நல்ல சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை நம்ம அழகாக ரோல் பண்ணி ஒரு மணி பண்ணி போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த மாவை என்ன பண்ணியிருக்கேன், பொடி அந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டியிருக்கேன். மணி கொழுக்கட்டை இதான். இது வந்து என்ன பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஈவன் சைஸ், ஒரே மாதிரி சைஸில் கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் ஆனால் கரெக்டாக விட்டுருங்க, அப்படின்னா தான் ஒரே மாதிரி வேகும். அதை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி மந்தார இலை எடுத்திருக்கேன். மந்தார இலை கிடைக்கும், இந்த தொன்னையெல்லாம் பண்ணுவாங்க, மளிகை கடையிலலாம் கிடைக்கும். இது வந்து இந்த இலைகளில் வந்து நம்ம குக் பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர், அது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை இப்போ இதில் போட்டு, இப்போ இந்த கொழுக்கட்டையை அதில் போட்டு உருட்டினதை போட்டு நம்ம ஒரு இட்லி கொப்பரையிலையோ இல்லை ஒரு குக்கர்லையோ ஸ்டீமிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொடியை பண்ணி ஃபைனலாக டாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம இந்த இட்லி கொப்பரையில் வச்சு இதை நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். இந்த இட்லி கொப்பரையில் இருக்கிற தட்டு, எந்த தட்டு இருக்கோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ போட்டுட்டு, ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஒரு ஹாட் வாட்டரில் இந்த அரிசி மாவை போட்டு குக் பண்ணிவிடும். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து செகண்ட் ஸ்டீமிங் தான் பண்ணுறோம். இந்த டைம் ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம். அது நல்ல குக் ஆகி அதேமாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு சாஃப்ட்னஸ் அந்த இதாக கிடைக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பொடியை பண்ணி ஃபைனலாக இதை டாஸ் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த இட்லி கொப்பரையில் ஸ்டீமிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சிம்மர் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிட்றேன். இந்த நல்ல ஒரு இந்த ஆவிலே இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கும் உள்ள. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது மொத்தம் 4 மெயினான இன்க்ரீடியன்ட்ஸு. நல்ல ஒரு குவாலிட்டியான வெள்ளை எள், இன்றைக்கி நம்ம சம்மந்தி எள் ஹவுஸ் ஆஃப் வேதியமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து ஒரு 5 யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதுதான் இந்த பொடிக்கு பேஸு. அதோடு இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பொடி பண்ணி எப்படி அதை ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உளுத்தம் பருப்பு ஒரு 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு 3 டீஸ்பூன், அதே மாதிரி சம்மந்தி எள் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெள்ளை எள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி. அதே மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 5 மிளகா, நமக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்த அளவுக்கு. இதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கரியிறாமல் கலர் மாறிடாமல். இது நல்ல ஓரளவுக்கு சூடாகிடுச்சுன்னா அந்த எள் வந்து லைட்டாக புரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மைல்டு லைட் ப்ரௌன் கலரில் வருது. அதே மாதிரி அந்த எள் வந்து அப்பப்போ லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது. நல்ல சூடு. இப்போ இந்த மிளகாயை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கலர் மாறல. ஸோ இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினோன்னே இதை நம்ம பவுடராக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக அரைச்சி இதை ஃபைனலாக நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டீம் ஆகிட்டுருக்கிற கொழுக்கட்டை இருக்குது, இந்த மணி கொழுக்கட்டை, அது இந்த பொடி ப்ளஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரை பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், இது மாதிரி 1 2 அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர். ஸோ இப்போது ஒரு பேன் எடுத்து அதை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் சூடாகிட்டு இருக்கிறப்பவே ஒரு 3லேருந்து ஒரு 4 காஞ்ச மிளகா உங்களுக்கு எப்படி வேணுமோ ஜஸ்ட் பிச்சு போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அந்த கடுகு லைட்டாக நமக்கு அந்த பொரிஞ்சு வர சமயத்தில் ஒரு பஞ்ச் வந்து நம்ம கருவேப்பிலை, அதாவது நம்ம கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போடலாம். இந்த கடுகு இப்போ லைட்டாக பொரிஞ்சு வருது. ஸோ இப்போது அந்த வேக வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையை அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பொடி, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போடலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் நல்ல கோட் ஆகிற அளவுக்கு லைட் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் வெறுமனை தாளித்து கூட கொடுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொடுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு லைட்டாக மேலே தூவுங்க. பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டாஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆயில் கரெக்டாக இருக்குது. அந்த பொடி வந்து அழகாக ஈவனாக கோட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான, ஈஸியாக இருக்கும். அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்நாக் பாக்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பர்ஃபெக்டான வித்தியாசமான கொழுக்கட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னா சைஸில் தான் இருக்கும். ஊற வச்ச அந்த கொண்டக்கடலை சைஸில் இருக்கிறப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கும் மவுத் ஃபீலும் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ரெடி ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இது அழகாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவ் டிஷ் ப்ளஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ, அதாவது ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தால் கூட அதை ஒரு வித்தியாசமாக அதில் என்ன ஒரு டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக கொஞ்சமாக ஆட் பண்ணி வித்தியாசமாக டேஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.